சென்னையில் நாளை விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணிக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். நீங்கள் இருக்கும் பட்டினப்பாக்கம் துறைமுகத்தில் அந்த கடற்கரையில் எந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? எவ்வளவு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள்? எவ்வளவு விநாயகர் சிலைகள் நாளை அங்கு கரைக்கப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? தகவல்கள். வணக்கம் பிரகாஷ். கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் வெகு விமரிசையாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடக்கூடிய கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தொடர்ந்துட்டு வருது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த சிலைகள்லாம் 1 நாள்லேருந்து 3 நாள் அப்படியே 5 நாள் 7 நாட்கள்னு சொல்லி வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய செயல்களில் அப்பப்போ பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்குமே சென்னையில் 3 இடங்களில் இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர், அதே மாதிரி கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பாலவாக்கம் கடற்கரை, அதே மாதிரி பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட 3 பகுதிகளில் சிலைகளை கரைக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நாளைய தினம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்பொழுது இது கிழக்கு சென்னை பகுதியில் வரனால நாளைய தினம் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் விஷுவலில் பார்த்துட்ருக்கீங்க. குறிப்பாக இந்த பகுதி பட்டினப்பாக்கத்தில் இந்த சிற்றுண்டிகள் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது உணவகங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சின்ன சின்ன தடுப்புகள் அமைக்கப்பட்டு கட்டைகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே 5 அடிக்கும் கீழே இருக்கக்கூடிய சிலைகள் கரைக்கக்கூடிய இடமா பார்க்கப்படுது. ஏன்னா நாளைய தினம் 1200 சிலைகள் கிழக்கு சென்னையிலேருந்து மட்டுமே வரக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் மட்டும் 5 அடிக்கும் கீழே இருக்கக்கூடிய சிலைகளை கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போது என்னுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இதுதான் சிலை கரைப்பதற்கான பிரதானமான இடமாக பார்க்கப்படுது. ஏன்னா வரக்கூடிய வாகனங்கள் 6 அடியிலிருந்து 10 அடி 12 அடின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ராட்சத சிலைகளையும் கொண்டு வரக்கூடிய காரணத்தினால 2 அமைப்புகளாக இந்த சிலை கரைப்பு பணி அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக அந்த 2 அமைப்பு அப்படின்னா ட்ராலி மூலியமாகவும் கிரெயின் மூலியமாகவும் இந்த சிலைகளை கரைக்கக்கூடிய பணிகள் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. இது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கும் பொழுது பெரிய கிரெயினும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 12 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சிலைகள்லாம் எடுத்து டைரெக்டாக கடலில் கொண்டு போய் கரைக்கிறதுக்காக பெரிய கிரெயினும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சின்ன கிரெயினும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 6 அடி இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் லாரியிலிருந்து டைரெக்டாக ட்ராலி மூலியமாக இறக்கப்பட்டு ட்ராலியிலிருந்து டைரெக்டாக கடற்கரைக்கு கொண்டு போய் சிலைகள் கரைக்கப்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சிலை கரைப்பதற்காக சென்னை மாநகராட்சிக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் கிரெயின்லேருந்து எடுத்து இறக்கப்படக்கூடிய சிலைகள் கடலுக்கே டைரெக்டாக கொண்டு போகப்படப்பட்டிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக இந்த சிலை கரைப்பு பணியில் கிழக்கு சென்னை மற்றும் பாலவாக்கம், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு பணியில் நாளைய தினம் ஈடுபடுத்தப்பட போகிறாங்க.